Good morning, student. Welcome to Blue Stars Higher Secondary School. Okay, dear students, I hope you understand well. That is, I was completed the first lesson. Today, I'm going to start the second lesson. I think the first lesson is maybe interesting subject. Okay, with all your what good opinions, I will start the second lesson. Keep the first lesson knowledge because first lesson is always helping to you understand other frequent lessons, please. Already I told you first lesson is the comparative lessons consisting of all the informations about the economics that we are going to be studying in futures. Okay, don't worry my dear students, I help you in time. Now I start the second lesson. That is chapter 2, consumption analysis. Okay, consumption analysis and James Kinsோட வார்த்தை ஒன்று இருக்கு பாருங்க. Consumption is the sole end and object of economic activities. அதாவது கன்சம்ஷன் அப்படி சொல்லும்போது அதை கன்சியூமர் அப்படி சொன்னாலே எண்ட் யூசர்னு சொல்லுவாங்க. எண்ட் யூசர்னு சொன்னால் ஒரு பொருள் உற்பத்தி பண்ணான்னு வச்சுங்களேன், என்ன பர்பஸ் உற்பத்தி பண்ணுறாங்க? பயன்பாட்டுக்கு, இல்லைங்களா? புரியுதுங்களா? ஸோ அந்த பயன்பாடு யார் அந்த பயன்பாடு போய் சேருதுன்னா, யார் கடைசியாக வாங்கி அந்த பொருளை பயன்படுத்துகிறாங்களோ அங்கே தான் ஒரு பயன்பாடு செய்யுது. அதுதான் கன்சம்ஷன்றது வந்து ப்ராசஸ் ஆஃப் பையிங் அப்படின்றத விட த எண்ட் யூசர் அப்படி எண்ட் யூசர் கன்சியூமரை த எண்ட் யூசர் சொல்லுவாங்க. அப்படின்னா ஒரு பொருள் எந்த நோக்கத்துக்கு உற்பத்தி பண்ணுறாங்க அந்த நோக்கத்தை ஃபுல்லாக அப்படியே ஃபுல்ஃபில் ஆகுது இல்லையா, அதான் கன்சம்ஷன். ஓகேங்களா? ஸோ லேர்னிங் ஆப்ஜெக்ட் ஆஃப் தி லெசன் பாருங்களேன். டு அண்டர்ஸ்டாண்ட் த கன்சியூமர் பிஹேவியர் when price சேஞ்ச், இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது இந்த லைனை பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு தெரியும், நீங்களாம் ஷாப் போயிருப்பீங்க கடைக்கு, கண்டிப்பாக ஃபெஸ்டிவல் டைம்லையோ இல்லை அக்கேஷன் டைமில் நீங்கள் பேரண்ட்ஸ் கூட நீங்கள் இண்டிவிஜுவலாக நிறைய பேர் கடைக்கு போகிறீங்க. சேம் பர்பஸ் ஒரு குட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, சேம் பர்பஸ் தான் அது. உதாரணமாக ஒரு இது டூத் பேஸ்ட் எடுத்துங்களேன். டூத் பேஸ்ட்ன்றது வந்து சேம் பர்பஸ், ஓகேங்களா? இப்போ டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் டூத் பேஸ்ட் இருக்காங்க. ரெண்டாவது டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் இருக்கு. நீங்கள் என்ன பண்ணுவீங்க இப்போ? அது உங்களுக்கு பிடிச்சது வாங்குறது அப்புறம் விஷயம். பட் இருந்தாலும் கூட ரேட்டு மிக்ஸ் பார்க்கும்போது எது வந்து சீப் அப்படின்னு பார்ப்பீங்க. சீப்பாக ரேட் தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. அதனால் சம்டைம் சில கன்சூமர் பார்த்தீங்கன்னு சொன்னால் நோ சீப்பானாலும் பரவாயில்ல, பட் எனக்கு இந்த பிராண்டு தான் வேணும் அப்படி வாங்குவாங்க. ஸோ அதனால் பர்டிகுலராக கன்சியூமரோட பிஹேவியர் இப்படி தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் ஒரு மேஜராக பார்க்கும்போது whenever the price of the commodity change, the consumer behavior also change ஆகும். the consumption of particular commodity change ஆகும். புரியுங்களா? இப்போ பாருங்களேன், இப்போ சுகர் எடுத்துக்கோங்க. சுகர் ப்ளஸ் வந்து இங்கே என்ன சொல்கிறாங்க, இப்போ வந்து நிறைய சுகர் வெள்ளை சக்கரை சாப்பிட்றத விட நாட்டு சக்கரை அது சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க. இப்போ நாட்டு சக்கரை பார்த்தீங்கன்னா சுகரோட கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக இருக்கும். சப்போஸ் நாட்டு சக்கரோட விலை கம்மியாகிடுச்சு, வாட் வில் ஹேப்பன்? சுகரோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிடுது, கண்டிப்பாக பீப்புள் வில் ஷிஃப்ட். புரியுங்களா? ஸோ இதுதான், இதை பற்றி படிக்கிறது தான் கன்சியூமருடைய அந்த பிஹேவியர். எப்போது ஒரு பொருளோட விலை மாறும்போது கன்சியூமருடைய இந்த கன்சம்ஷன் பிஹேவியர் எப்படி இருக்குது அப்படின்றத இந்த லெசன் நம்ம படிக்க போகிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, டு perceive the consumer equilibrium in terms of cardinal and ordinal approaches. அதாவது கன்சியூமர் எப்போ வந்து ஈக்லிபிரியம் ஆகிறாங்க, எப்போ ஈக்லிபிரியம் ஆகும்? when they get satisfaction. அது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு ஒரு பொருள் மேலே செலவு பண்ணுறாங்க. செலவு பண்ணும்போது எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷனாக அந்த அதாவது சாட்டிஸ்ஃபேக்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அந்த பொருள் மேலே இருந்து, அட் வாட் ப்ரைஸ். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி கார்டினல் அப்படின்றது ஒரு உளவியல் சார்ந்த ஒரு விஷயம். அது ஆல்ஃபர்ட் மார்ஷலுடைய ஒரு டிஸ்கவரிஷன் அது. அண்ட் அப்ரோச் அண்ட் ஆர்டினல்ன்றது இன்டிஃபரன்ஸ் கர்வ் அப்ரோச்னு சொல்லுவாங்க. அது ஆர்டினல் ரேங்கிங்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா அது கார்டினல் அப்படின்ற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆல்ஃப்ரெட் மார்ஷல் சொல்லியிருப்பாங்க, கார்டினல் அப்ரோச்னு சொல்லிட்டு. ஆர்டினல்ன்றது இன்டிஃபரன்ஸ் கர்வ் அப்ரோச்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அது இதோடைய அட்வான்ஸ் வெர்ஷன் ஆர்டினல் ரேங்கிங்னு சொல்கிறது. ஓகேங்களா? ஸோ இதை பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த லெசனில் படிச்சு போகிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட், introduction.
கன்சம்ஷன் இஸ் த ஆக்ட் ஆஃப் சாட்டிஸ்ஃபைங் ஒன்ஸ் வாண்ட்ஸ். புரியுங்களா? தெரியும் உங்களுக்கு. ஒரு பொருள் நம்ம வாங்கி, ஆனால் அதாவது கன்சம்ஷன்னா இஃப் ஐ வாண்ட் டு கன்சியூம் ஒன் திங், இஃப் ஐ வாண்ட் டு கெட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபார் எ பர்டிகுலர் கமாடிட்டி. இப்போ நான் வண்டியில் வந்துட்டு இருக்கிறேன், ஒரு ஃப்ரூட் ஸ்டால் இருக்குங்க. ஸோ ஐ வாண்ட் டு கெட் சம் ஃப்ரூட்ஸ். அப்போ என்ன பண்ணணும்? நினச்சா மட்டும் போதுமா? ஐ சப்போஸ் டு ஸ்பெண்ட் சம் மணி ஆன் த ஃப்ரூட்ஸ், இல்லையா? இப்போ என்ன பண்ணணும்? சில பொருளை பணத்தை கொடுத்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸை வாங்கி ஐ சப்போஸ் டு டேக், நான் சாப்பிடும்போது மாதிரி தான் என்ன, அப்போ தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து ஐ எம் ஃபீல் சாட்டிஸ்ஃபேக்ஷன், இல்லையா? வாங்க நினைக்கும் போது சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது. அப்போ கன்சம்ஷன்றது த எண்ட் ப்ராசஸ். அதை அப்படி முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். வாங்கியாச்சு, பொருளை வாங்கி அதை நுகர்ந்தாச்சு. இந்த நுகர்வுன்னு சொல்லுவாங்க. கன்சம்ஷன், நுகர்வுன்னு தமிழில் சொல்லுவாங்க அதை. ஓகேங்களா? ஸோ அதாவது கன்சம்ஷன் இஸ் த ஆக்ட் ஆஃப் சாட்டிஸ்ஃபைங் ஒன்ஸ் வாண்ட்ஸ். ஒரு தனிமனிதனுடைய தேவையை பூர்த்தி செய்கின்ற ஒரு செயல்பாடு தான் கன்சம்ஷன் அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா? செகண்ட் பார்த்தீங்கன்னா, த குவாலிட்டி அண்ட் குவாலிட்டி ஆஃப் கன்சம்ஷன் டிட்டர்மைன் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஆஃப் த பீப்புள்ஸ். இந்த வார்த்தையில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறாங்க. கன்சம்ஷன் சொல்கிறாங்க, ஓகே, மனிதனுடைய தேவையை பூர்த்தி செய்கின்ற ஒரு செயல்பாடு கன்சம்ஷன் சொல்லிட்டாங்க. பட் இதுதான் இங்கே சொல்கிறாங்க பாருங்க, த குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி ஆஃப் கன்சம்ஷன் டிட்டர்மைன் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஆஃப் த பீப்புள்ஸ். அப்படின்னு என்ன சார் அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம். அதாவது இஃப் ஐ வாண்ட் டு கெட் எ மொபைல், நான் மொபைல் ஃபோன் வாங்க போகிறேன், ஓகேங்களா? ஸோ நான் என்ன சொல்ல தேவையில்ல, வச்சுக்கணும், யாரோ ஒரு ஏன்ற ஒரு ஆள் என்ன பண்ணுறாரு, மொபைல் வாங்க போகிறார். பின்ற ஒரு ஆள் மொபைல் ஷாப்புக்கு போகிறார். ஏன்ற ஆள் பார்த்தீங்கன்னா வெல்த்தி பர்சன், நல்ல ஒரு வசதியான ஒரு வச்சுக்கோங்களேன். பின்றவர் அந்த அளவுக்கு இல்லை, பட் அந்த அளவுக்கு இவருக்கும் ஆசை இருக்குது. யார்? பின்றவருக்கும் மொபைல் வாங்கணும் ஆசை இருக்குது. பட் பின்றவிட்டு அந்த அளவுக்கு காசு இல்லை. ஏன்றவர் என்ன பண்ணுறாருங்க, மொபைலில் ஒரு 10,000 ஒரு 15,000 20,000 கொடுத்து வாங்குறாரு. பட் பின்றவர் ஒரு 6,000 அப்படி கம்மியாக அவர் கொடுத்து வாங்குறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கை தரம் இல்லையா? அப்போனா பொருளாதார சூழ்நிலையை பொறுத்து, அவங்ககிட்ட இருக்கிற அவங்க வாழ்க்கை தரத்தை பொறுத்து, அவங்க வாழ்க்கை தரம்னு சொன்னால் லிவிங் ஸ்டேட்டஸை பொறுத்துன்னா அவங்ககிட்ட இருக்கிற வருமானத்தை பொறுத்து, எக்கனாமிக் ஸ்டேட்டஸை பொறுத்து இருக்குங்களா? ஸோ அவங்க எக்கனாமிக் ஸ்டேட்டஸும் ஒரு பொருள் மேலே எந்த பொருள் வாங்குறாங்க, எவ்வளோ வாங்குறாங்கன்றத முடிவு பண்ணும். இப்போ நான் ஒன்று சொல்லிட்டுங்களா, இப்போ ஃபெஸ்டிவல் டைமில் வந்துருச்சுங்க. ஃபெஸ்டிவல் டைமில் சில என்ன பண்ணாங்க, போத்தீஸ் போய் தான் ட்ரெஸ் எடுப்போம்னு சொல்லுவாங்க. அஃப்கோர்ஸ் போத்தீஸ் அந்த காஸ்ட்லி கிடையாது, இருந்தாலும் காஸ்ட்லியாகவும் இருக்குது. சில என்ன பண்ணுவாங்க, ஐயோ நாம் அந்த போத்தீஸ்க்கே போக முடியாது அப்படின்னு தே ஃபீல் டிப்ரெஸ்ட். ஏன்னா அவங்ககிட்ட என்ன பண்ணுவாங்க, அவங்ககிட்ட அந்த அளவுக்கு பணம் இல்லைன்னு அவங்களே ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ அவங்க அந்த மாதிரி கடைக்கெல்லாம் போக மாட்டாங்க. இப்போ கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பணம் வேணும், இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி பொருளை சிலவங்க வாங்கலாம் முடியாது. ஏன்னா அவங்களுடைய எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் அப்படி இருக்கு, ஏர்னிங் அப்படி இருக்காது, இல்லைங்களா? ஸோ அதனால் செகண்ட் பார்த்தீங்க சொன்னால் இது ஒரு விஷயம். இது மட்டும் இல்லாமல் கன்சம்ஷன் பேட்டர்ன் இருக்கு இல்லையா? மக்கள் பொருள் என்ன மாதிரி பொருள் வாங்குறாங்க, அவங்க வருமானத்தை எதுக்கு அதிகமாக செலவு பண்ணுறாங்க? உதாரணமாக பேசிக் குட்ஸுக்காகவா, அதாவது உணவு தினமும் சம்பாரித்து தினமும் அவங்கள உணவு வாங்குற சுச்சுவேஷன் இருக்குதுன்னு சொன்னால் அவங்க கண்டிப்பாக பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அவங்களோட பெரும்பான்மையான அந்த ஏர்னிங் வந்து தேர் ஸ்பெண்டிங் ஆன் ஃபுட் கிரெயின்ஸ். பட் சம் பீப்புள் நாட் ஹேவிங் த ப்ராப்ளம்ஸ். They are purchasing some durable goods. For example, they can able to buy car and they can able to buy some comfort goods, luxury goods, even diamond jewelries, something like that. That commodity and quality of the particular goods is purchased by the persons. It shows the living standard of the peoples. சிலங்க கடைக்கு போவாங்க, ஃபஸ்ட் கிளாஸ் கொடுங்க, ஃபஸ்ட்டு கிரேட் கொடுங்கன்னு சொன்னாங்க. ஃபஸ்ட் குவாலிட்டி கொடுங்கன்னு சொன்னாங்க. கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். செகண்ட் குவாலிட்டி கொடுங்க சார், பரவாயில்ல எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க, காஸ்ட் கம்மியாக இருக்கும். அப்படின்னா ஸோ இந்த குவான்டிட்டி எந்த அளவுக்கு வாங்குற 1 or 2 or more அப்படின்றதும், ஃபஸ்ட் குவாலிட்டியாக செகண்ட் குவாலிட்டியான்னு சொல்கிறதும் எதை பொறுத்து இருக்குன்னா லிவிங் ஸ்டாண்டர்ட் ஆஃப் தி பீப்புள். திஸ் லிவிங் ஸ்டாண்டர்ட் ஆஃப் பீப்புள்ஸ் ஆல்சோ டிபெண்ட்ஸ் அப்பான் தி எக்கனாமிக் ஸ்டேட்டஸ், பொருளாதார சூழ்நிலை. ஓகேங்களா? ஸோ
அதான் சொல்கிறாங்க, மக்கள் எந்த மாதிரி பொருளை வாங்குறாங்கன்னு பார்த்து அந்த அவங்க வாங்குகின்ற பொருளை வைத்து அவங்க ஏழையா பணக்காரா அப்படின்னு நம்ம சொல்லிடலாம்னு இந்த லைனில் சொல்கிறாங்க. புரியுதுங்களா? குட். நெக்ஸ்ட் பாருங்க, கன்சம்ஷன் இஸ் த பிகினிங் ஆஃப் எக்கனாமிக் சயின்ஸ். ஆனால் சொல்லலாம் அது ஆக்சுவலாக இந்த புக்கில் இல்லை, ஆக்சுவலாக வேறு புக்கிலலாம் இருக்கும். ஃபஸ்ட்டு த ஹியூமன் வான்ஸ் ஆர் தி ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் ஆல் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ்னு சொல்லுவாங்க. நல்லா கவனிங்க, திரும்ப ரிப்பீட் பண்ணுற அந்த லைன் என்ன, த ஹியூமன் வான்ஸ் ஆர் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் ஆல் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ். எல்லாரும் சொல்லி பாருங்க, வான்ஸ். இந்த வான்ஸ்ன்ற வார்த்தை மனிதனுடைய தேவை அப்படி ஒன்று இல்லைன்னு சொன்னால் நான் இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்க மாட்டேன். நீங்கள் உட்காந்துட்டு உங்கள் ஜாலியாக லீவில் உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணாமல் செல்ஃபோனையோ இல்லை லேப்டாப்பையோ இல்லை டேப்பையோ வச்சுட்டு என்ன பண்ண மாட்டேங்க, இந்த ஆன்லைன் கிளாஸை பார்த்துட்டு பண்ணிகிட்டு இருக்க மாட்டேங்க. இதெல்லாம் ஏன்? நான் சம்பாதிக்கணும், நான் ஒர்க் பண்ணுறேன், நீங்கள் படிக்கணும். அஃப்கோர்ஸ் அல்டிமேட் எய்ம் ஆஃப் த எஜுகேஷன் இஸ் டு ஏர்ன் குட், இல்லைங்களா? நீங்களும் படிச்சுட்டு எக்ஸாமில் பாஸ் பண்ணி நல்ல ஃபியூச்சருக்கு போய் நல்ல ஸ்டேட்டஸ்க்கு வரணும். எவ்ரிபடி வாண்ட் டு ஹேவ் எ வெரி குட் சோஷியல் ஸ்டேட்டஸ். இப்போ மனிதனுக்கு ஏதோ ஒரு தேவையில் இருக்கா, தேவையை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக தான் ஓடிட்டு இருக்கோம். வி ஆர் ரன்னிங் ஆன். நான் கொஞ்சம் முன்னே ஓடிட்டு இருக்கேன், நீங்கள் பின்னாடி ஓடி இருந்துட்டு இருக்கீங்க. புரியல? அப்போ என்னன்னா, ஸோ ஐ வாண்ட் டு பைசைக்கிள், ஓகே ஐ நீட் பைசைக்கிள்னா பைசைக்கிள் உற்பத்தி பண்ண சூழ்நிலை வருது. ஐ நீட் கார் உற்பத்தி பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டிபெண்டிங் அப்பான் த பீப்புளுடைய அந்த தேவையை பொறுத்து தான் என்ன பண்ணுறாங்க, என்னது பொருளாதாரம் நடவடிக்கை நான் வந்துகிட்டே இருக்கு. வீடு கட்டுறாங்க, வீடு கட்டினா ஒன்றும் முடியுமா? ஒரு கலெக்டிவ் வான்ஸ். அது வீடு கட்டினா வீடு நேராக வந்துடுமா வீடு? அதுக்கான செங்கல் வாங்கணும், சிமெண்ட் வாங்கணும், கம்பி வாங்கணும், எல்லா யூட்டென்ஷியல் எல்லாம் வந்து அந்த லைக் தட் தேவையான பொருட்கள். ஸோ அந்த தேவையான ஒவ்வொரு பொருளையும் உற்பத்தி பண்ணுற ஒரு விஷயம் பாருங்க. ஒரு வீடு டிமாண்ட் ஃபார் எ ஹவுஸ், ஒரு வீடு உங்களுக்கு தேவை. அந்த தேவை எதுக்கெல்லாம் என்னென்ன தேவை உருவாகுது பாருங்க. யூ வாண்ட் பை அ பிரிக்ஸ், சிமெண்ட் அண்ட் ஸ்டீல்ஸ், ஃபர்னிச்சர்ஸ், இந்த மாதிரி நிறைய. அப்போ அவங்கன்னா சிமெண்ட்டை உற்பத்தி பண்ணுறவங்க ஆள் இருப்பாங்க, பிரிக்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவங்க ஆள் இருப்பாங்க, அயன் ஸ்டீல் அந்த இரும்பு ராடு உற்பத்தி பண்ணுற ஃபேக்ட்ரிஸ் இருக்கும், எலக்ட்ரானிக் குட்ஸ், எலக்ட்ரிக்கல் குட்ஸ் அண்ட் பிளம்பிங் ஆக்டிவிட்டிஸ், இந்த நிறைய பாருங்க. இப்போ ஒரு மனிதனுக்கு ஒரு வீடு ஒரு தேவை ஏற்படும், அவனுக்கு ஒரு வீடு வேணுன்ற தேவை ஏற்படும் போது என்னென்ன பொருளுக்கான தேவை வருது பாருங்க. இதுதான் ஒரு செயின் மாதிரி போயிட்டே இருக்கும். இதுதான் என்ன சொன்னாங்க, எக்கனாமிக் சயின்ஸ். அப்போ கன்சம்ஷன் அப்படின்ற விஷயம் என்ன பண்ணுதுங்க, இட்ஸ் பிகினிங் ஆஃப் ஆல் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ். இதான்றது கிடையாது. டுடே பீப்புள் ட்ரைங் டு ரீச் எ ஸ்பேஸ், தே வாண்ட் செட்டில் இன் ஸ்பேஸ். வை? என்ன காரணம்? பிகாஸ் ஆஃப் தேர் ஆஸ்பிரேஷன்ஸ், தேர் டிமாண்ட். அவங்களுக்கு தேவை. புரியுங்களா? ஸோ தட்ஸ் வை பீப்புள் சேட் the human wants are starting point of all economic activities. Consumption is an essential economic activities. That's why I said பொருளாதார நடவடிக்கைக்கு மிக முக்கியமானது கன்சம்ஷன். யோசனை பண்ணி பாருங்க. சமீபத்தில் விநாயகர் சதுர்த்தி வந்துச்சு. ஓகே, கொஞ்சம் பேர் வாங்கியிருப்பாங்க, கொஞ்சம் பேர் டிபெண்டிங் அப்பான் த ரிலிஜியஸ், நம்ம ரிலிஜியஸ் போகல, பட் இதான் சொல்கிறோம். அந்த அந்த விநாயகர் சிலை இருக்கு இல்லையா, அது வந்து நேற்றே மட்டும் செஞ்சிருக்க மாட்டாங்க, அந்த அன்னைக்கு மட்டும் இப்போயே செஞ்சு வச்சுருப்பாங்க, மக்களுக்கு தேவை வரும்னு சொல்லிட்டு. உதாரணமாக மேபி டிபெண்ட் ஆன் த ஃபெஸ்டிவல்ஸ் இல்லையா, அது ஒரு பொருளாதார நடவடிக்கை. சரிங்களா? இந்த ஆப்ஷன்ஸ் ஆஃப் கன்சம்ஷன் யோசனை பண்ணி பாருங்க. மக்களுக்கு தேவையே இல்லைப்பா, எதுவுமே வேணாம் எனக்கு, வாட் வில் ஹேப்பன்? யோசனை பண்ணி பாருங்க. ஆதாம் ஏவான் காலம் தான் அப்படி தானுங்களே, காட்டில் எப்படியே அப்படி தான் பசின்னு ஒன்று இருக்குல்ல, பசின்னு வந்துச்சுன்னா போச்சு, அவ்வளோதான். அங்கே அதான் ஃபர்ஸ்ட் சொல்கிறாங்க, அப்படி தானே சொல்கிறாங்க எல்லாமே. மனிதன் எப்போ whenever he feel hunger, அவனுக்கு பசின்னு ஃபீல் பண்ணும்போது தான் என்ன பண்ணுறான், இஸ் சர்ச்சிங், இன் ட்ரை டு டூ சம்திங். புரியுதுங்களா? அப்போது ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ அந்த சென்ஸே இல்லை உங்களுக்கு, அந்த கன்சம்ஷனில் சென்ஸே இல்லைன்னா வாட் வில் ஹேப்பன்? நத்திங் வில் ஹேப்பன் இன் த ஹோல். இன்னைக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே எதுவுமே இருந்திருக்கா, எல்லாம் போயிருக்கும். தேர் கேன் பி நோ ப்ரொடக்ஷன், எக்ஸ்சேஞ்ச் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். மனுஷனுக்கு கன்சம்ஷன் இல்லைன்னு சொன்னோன்னா என்னது, ப்ரொடக்ஷன் பண்ண அவசியமே கிடையாது. ப்ரொடக்ஷன் சென்ஸ் ஃபிசிக்கல் குட்ஸ் மட்டும் தான் இல்லை,
ப்ரொடக்ஷன் விஷயம், உற்பத்தின்ற விஷயங்கள் வந்து ஏதோ ஃபிசிக்கல் குட்ஸ், காரு, பங்களா, வீடு, உணவு அப்படின்றது மட்டும் இல்லை. இப்போ நான் ஆசிரியர், நான் உற்பத்தி ஆகணுங்க அவசியம் இல்லை. நீ ஒரு மாணவன் இருக்குன்னு அவசியம் இல்லை. புரியுங்களா? கடல் கடந்து பொருட்களை கொண்டு வரணும் அவசியம் இல்லை. கடல் கடந்து பொருட்களை கொண்டு போய் விற்கணும்னு அவசியம் இல்லை. புரியுதுங்களா? இப்போ வருமானம் ஒருத்தர் சம்பாதிச்சு இன்னொரு கொடுக்கணும் அவசியம் இல்லை. டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் இன்கம் அண்ட் வெல்த் இதை பற்றி பேசின அவசியமே கிடையாது இல்லைங்களா? ஸோ dear students, consumption is the very, very important activities and essential activities in economics. Okay, that's what people said. Consumption, define பண்றாங்க பாருங்க. Consumption is defined as the use of goods and services for satisfying wants. The consumption define பண்றாங்க. The use of goods and services for satisfying wants. Okay. Next, human wants. நமக்கு போறாம மனிதனுடைய தேவைகள். மனிதன் சொல்லுங்க பார்ப்போம். இறைவன் படைப்பிலே இறைவனை படைத்தவன் மனிதன், அப்படிதானே? நேச்சர், இயற்கைன்னு சொல்லலாம். இறைவன் சொன்னாத மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவலாக போயிடுறது. இயற்கைன்னு சொல்லலாம். இயற்கையின் படைப்பில் மனிதன் சிறந்தவன். அந்த இயற்கைக்கே மனிதன் என்ன பண்ணுற நிறைய படிப்பு சொல்லி தரான். புரியுதுங்களா? ஸோ மனிதனுடைய தேவைகள் எப்படி இருக்கு? இதான் தேவைன்னு சொல்ல முடியுமா? இவ்வளவு தேவைகள் இருக்கு மனிதனுக்கு இல்லை? ஓகே, இன் ஆர்டினரி லாங்குவேஜ் அது எக்கனாமிக்ஸ்னா ஹியூமன் வான்ஸ் சொல்ல இல்லையா? இந்த வான்ஸ்ன்ற விஷயம் வந்து இதை பற்றி எலாபரேட்டாக பேச பண்ணாம, ஏன்னா கன்சம்ஷன் அனாலிசிஸ்னாலே இதுதான். பொதுவாக சும்மா அப்படியே கேஷுவலாக சொல்லும் போது, இன் ஆர்டினரி லாங்குவேஜ் டிசையர் அண்ட் வான்ஸ் மீன்ஸ் த சேம் மீனிங். ஒரு பொருளை வாங்க நினைக்கிறாங்க, டிசைட் பண்ணுறோம் இல்லையா? டிசையர் அண்ட் வான்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரே மீனிங்ன்ற மாதிரி தான் பொதுவாக சொல்லுவோம். பட் எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக மீனிங் நம்ம தனியாக மீன் பண்ணணும் அதை வச்சுலாம். பட் இன் எக்கனாமிக்ஸ் தே ஹாவ் டிஃப்ரெண்ட் மீனிங். டிசையர், வான்ஸ்ன்னு சொல்கிறது. டிமாண்டுங்க, டிசையர் பேக்கடு பை பர்ச்சேசிங் பவர் இஸ் டிமாண்ட்னு சொல்லுவாங்க. டிசையர் பேக்கடு பை பர்ச்சேசிங் பவர் இஸ் டிமாண்டுன்னு சொல்லுவாங்க. டிமாண்டில் ஓகேங்களா? அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிசைர் மட்டும் பண்ண போகுது. ஆல் டிசைர் நாட் பிகம் என்னது வான்ஸ், டிமாண்டாக மாறாது இல்லையா? டிசைர் சம் பீப்புள், ஈவன் புவர் பீப்புள் ஆல்சோ ஹாவ் மோர் டிசைர் டு பை சம்திங், பட் their desires not end with demand, because they are not having that much of amount to purchase. That is, they are not having that much of purchasing power. பணம் இல்லை அவங்ககிட்ட. சிம்பிளாக சொன்னால் அவ்வளோதான். பணம் இல்லை. யார்கிட்ட தான் ஆசை இல்லை இன்னைக்கு? சொல்ல பார்ப்போம். ஆசை மனுஷன் இருக்கானா இன்னைக்கு? ஈவன் அம்பானி கூட ஒன்றும் ஆசை இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன் அம்பானி சொல்கிறேன்னா, வேர்ல்டு லெவலில் ஒரு பணக்காரர் 5ஆவதுல வைக்கிற சொல்லிட்டு இருக்காங்க புள்ளி விவரங்கள். இப்போ நீங்கள் உங்களை எடுத்துக்கோங்க. யூ வாண்ட் டு பிகேம் யூ லைக் தட். நீங்கள் ஒரு கேர்ளோ பாயாக இருந்தாலும், ஒரு பாயாக இருந்து வச்சுக்கலாம், நான் கமலஹாசன் மாரி அழகாக இருக்குன்னு நினைப்பீங்கன்னு நினைப்பீங்களா? கேர்ளு நானும் ஐஸ்வர்யா மாரி சூப்பராக இருக்குன்னு நினைப்பீங்கன்னு நினைப்பீங்களா? கண்டிப்பாக இருக்கும். இல்லை அப்படி சொல்லாமா, நானும் சுந்தர பிச்சை மாதிரி மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் மேனாக மாதிரி மில்லியன் கணக்காக சம்பாதிக்கணும் அப்படின்னு என் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குமா இல்லையா? ஐ வாண்ட் டு பிகம் ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐ பிகம் லைக் தட். ஸோ அண்ட் ஸோ அஸ்பிரேஷன்ஸ். நிறைய எண்ணங்கள், நிறைய ஆசைகள், நிறைய டிசைர்ஸ் யூ ஹாவ். பட் அது எப்போ அது ஃபுல்ஃபில் ஆகும்? You must take some effort. You must take some effort. Effort இல்லைன்னு சொன்னால் nothing will happen. புரியுங்களா? பாருங்க, wants are the basis for human behavior to buy and consume goods. மனிதனுடைய தேவை என்பது தான் உருவாகும் போது தான் அப்போ என்ன பண்ணுறான் அவன், என்ன ஒரு பொருளை வாங்கணுன்ற எண்ணம் வருது அவனுக்கு. புரியுங்களா? ஸோ அதனால் ஹியூமன் வான்ஸ் ஆர் இட்ஸ் எ பெக்யூலியர் இன் நேச்சர், அண்ட் ஆல்சோ the human wants are not equal to one and all. உங்கள் ஃபேமிலி எடுத்துக்கோங்க. அம்மா ஏதோ ஒரு நாளைக்கு வந்து ஒரு குழம்பு வச்சுட்டான்னு வச்சுங்களேன், சிம்பிளாக பேசிக்குவோம், பெருசாக நான் அதுலேயும் ஒரு எக்கனாமிக்ஸ் இருக்குது. எக்கனாமிக்ஸ்னால் மிகப்பெரிய தான் நினைக்க தரல. நீங்கள் ஈவன் சிம்பிளாக ஒரு வீட்டில் ஒரு என்ன அன்னைக்கு சாப்பாடு செய்கிறாங்களா ஒரு எக்கனாமிக்ஸ் இருக்குது. இட்ஸ் பேஸ்ட் ஆன் த பட்ஜெட். ஒரு நாளைக்கு ஒரு பொருள் செய்கிறாங்கன்னு சொன்னால் அது உங்களோட டிசையர், அவங்க அதில் ஒரு எக்கனாமிக்ஸ். what want to consume that day. அப்போ என்னன்னா உங்களுடைய தேவை இன்னைக்கு என்ன வேணும், உங்கள் தேவை பிடிச்ச அளவுக்கு எக்கனாமிக் சப்போர்ட் பண்ணணும், பொருளாதாரம் சப்போர்ட் பண்ணணும். இல்லை புரியுங்களா?
சண்டேனா ஓகே சம் வாட் மீட் எடுக்கணும். மீட்னா என்ன மீட்டு? டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மீட்ஸ் இருக்கு இன்னைக்கு. சரிங்களா? அந்த மீட்ஸு ரேட் இருக்குது, டிஃப்ரெண்ட் ரேட் இருக்குது. ஸோ எந்த ப்ரைஸ் கொடுத்து என்ன மீட்டுக்குள்ளலாம், மீட்டுனா கறி, எந்த கறி வாங்கணும் அப்படின்றது உங்களோட பொருளாதார பணம் நிறையா இருந்துச்சுன்னா அதிக விலை கொடுத்து வாங்குற கறி, பணம் கம்மியாக இருந்துச்சுன்னா ஓகே ஃபிஷ் வச்சுக்கலாம். ஃபிஷ் இன்றைக்கி காஸ்ட்லியாக இருக்குது. சிக்கனா இல்லை வேறு என்னவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டிசைட் பண்ணுறோம். அப்போ வந்து என்ன டைப் ஆஃப் கறி நம்ம வாங்க போகிறோன்றது முடிவு பண்ணுறது நம்ம கிட்ட பாக்கெட் பணம். சரிங்களா? அப்போ வந்து எக்கனாமிக்ஸ்ன்றதுனா ஒரு புக்கில் எழுதி வச்ச இது மட்டும் இல்லை. இது புக்கு, இந்த புக்கு இருக்குதுன்னு வச்சுங்களேன், எக்கனாமிக்ஸ் புக்கு. அது வந்து மனிதனுடைய அந்த பொருளாதார சிந்தனை பிரதிபலித்து காட்டக்கூடிய ஒரு ஃபோட்டோ, அவ்வளோதான். ஜஸ்ட் ஏ டாக்குமெண்ட். மற்றபடி நம்ம அன்றாட செயல்பாடில் அனைத்து செயல்பாடுல எக்கனாமிக்ஸ் இருக்குது. இப்போ வாண்ட் இப்போ நீ வந்து யூஸ் பண்ணுற நீ மொபைலாக இருக்கட்டும், லேப்டாப்பாக இருக்கட்டும், இல்லை டேபாக இருக்கட்டும், பாருங்களா ஒரு டிவைஸ் தான். எத்தனை பேர் இருக்குங்க? லேப்டாப்ன்றேன், மொபைல் ஃபோனுன்றேன், ஒரு டேபுன்றேன். லேப்டாப்பில் எடுத்துக்கோங்க, ரேட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. டேபுன்றது வந்து அட்வான்ஸ் அது மாதிரி டிஃப்ரெண்ட்டு. மொபைல் ஃபோன்லேயே நிறைய மொபைல் ஃபோன் இருக்குது இன்னைக்கு. அப்போ வாட் கைண்ட் ஆஃப் டிவைஸ் யூ ஆர் யூஸிங் தட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் எக்கனாமிக் ஸ்டேட்டஸ். அஃப்கோர்ஸ் எக்ஸ்பெஷனல் கேஸ் ஒன்று இருக்குது, இதுக்கெல்லாம் போய் நிறைய காசு செலவு பண்ணலாமா அப்படின்ட்டு எக்ஸ்பெஷனல் கேஸ் இருக்குது. இருந்தாலும் கூட மேஜராக ஜென்ரலாக என்ன திங்க் பண்ணுறது, எல்லா பேரண்ட்டுக்குமே ஆசை இருக்கும், என் குழந்தைக்கு இப்படியெல்லாம் படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு, என் குழந்தைங்க இந்த ஸ்கூலில் படிக்க வைக்கணும், அந்த ஸ்கூலில் அப்படி படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு. பட் அவங்களுடைய எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் சம்டைம்ஸ் புட் சம் பேரியர் ஆன் தி அஸ்பிரேஷன்ஸ். புரியுதுங்களா? ஸோ அதனால் வந்து எக்கனாமிக்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் ஃப்ரம் தி ஏதோ ஒரு ஹெவன்லேருந்து வந்ததோ இல்லை ஒரு வானந்த துப்பிக்கிட்டு குதிச்சோ ஒரு சப்ஜெக்ட் கிடையாது. நம்ம அன்றாட செயல்படுகள் தான் சார். வான்ஸ் ஆர் தி பேசிஸ் ஃபார் ஹியூமன் பிஹேவியர் டு பை அண்ட் கன்சியூம் குட்ஸ். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வி கோட் டு see the வாட் இதில் ரிமெம்பர் யுவர் கிளாஸ் ரூம் இன் சைல்ட்ஹுட் டேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு வீடியோ ட்ரை பண்ணேன். அந்த வீடியோ வருமான தேர்வில் பார்க்கணும், ட்ரை பண்ணுவோம் நாம. அது இப்போ கிளாஸ் ரூம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஜஸ்ட் அப்படியே கிளாஸ் ரூம் இமேஜின்ஸ் வாங்க. 10th கிளாஸில் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் தான் உட்காருவேன், லாஸ்ட் பெஞ்ச் தான் உட்காருவேன், இல்லை ஃபஸ்ட் பெஞ்சில் உட்காருவேன், இல்லை நான் படிக்கும்போது ஃப்ளோரில் உட்காந்து தான் படிப்பேன். அப்படி கொஞ்சம் பேர் நினைப்பீங்களா? இப்போ கிளாஸ் ரூம் ரிமைண்ட் பண்ணுங்க. அது ஒரு சும்மா ஒரு நல்லா இருக்கும் உங்களுக்கு இல்லையா? இங்கே தான் வச்சுருந்தேன் அந்த வீடியோ. நான் இந்த வீடியோ வருதான்னு பார்ப்போம். வரலன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஜஸ்ட் இந்த வீடியோ நான் முடிஞ்சால் நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் கொடுக்குறேன். ஓகேங்களா? குட். அது கிளாஸ் ரூம், ஒரு கிளாஸ் ரூம் எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் திங்க் பண்ணி பார்ப்போம். அஃப்கோர்ஸ் யூ சிட் ஈவன் தோ இன் யுவர் ஹோம் நவ். நீங்கள் உங்கள் வீட்டில் உட்காந்துருந்தாலும் ஒரு கிளாஸ் ரூமில் இருக்கிறதா திங்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா சில நேரங்களில் அந்த சைக்காலஜிக்கல் ரிலேஷன்ஷிப் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஃபுல்ஃபில்லிங் தி எஜுகேஷன்ஸ். ஓகேங்களா? எஜுகேஷன் படிக்கிறதுக்கு அந்த உளவியல் சார்ந்த, அதாவது உன்னுடைய மென்டல் அந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அந்த சைலண்ட்டாக உட்காந்து படிக்கின்ற ஒரு சூழ்நிலை வேணும் இல்லைங்களா? ஆக்சுவலாக கிளாஸ் ரூமில் சம்டைம் அது வந்து இருக்கும், இல்லாமல் போகலாம். ஏன்னா சம்டைம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணலாம். சில ஃப்ரெண்ட்ஸை சேட்டர் பண்ணுவான், சில ஃப்ரெண்ட்ஸை வந்து மோட்டிவேட் பண்ணுவான் படிக்கிறதுக்கு, சில ஃப்ரெண்ட் வந்து டிமோட்டிவேட் பண்ணுவான். இப்படி நிறைய காம்ப்ளெக்ஸ் சுச்சுவேஷன் இருக்கும் இல்லையா? பட் இருந்தாலும்குள்ள அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி என்ன பண்ணுறான், வி ஃபோக்கஸ்ட் ஆன் தி ஸ்டடீஸ் பண்ணுறோமா இல்லையா? லைக் தட். இப்போ நீங்கள் வீட்டில் வந்துட்டுருக்கீங்க, மேபி அம்மா அது அவங்க பிஸ்னஸ், அவங்க ரொட்டைன் பிஸ்னஸ், அதை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ண சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்க இன்னும் சொல்ல நீங்கள் தான் அவங்களை டிஸ்டர்ப் பண்ணுறீங்க இப்போது வீட்டில் வந்துக்கிட்டு இல்லைங்களா? அப்போ அவங்க ரொட்டைன் லைஃப் செஞ்சுட்ருப்பாங்க. டேடி வந்து வீட்டில் இருக்கலாம், இல்லை ஒரு கொஞ்சம் வெளியில் பிஸியாக இருந்துட்டு இருக்கலாம். சில கிட்ஸ் இருப்பாங்க வீட்டில், உங்களுடைய செல்ல பிள்ளைகள் இருக்கலாம் இல்லைங்களா? ஸோ அவங்களுடைய டிஸ்டர்பன்ஸ், அன்பு தொல்லைகள் எல்லாம் இருக்கலாம். பட் இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி நீங்கள் படிக்கணும். கிளாஸ் ரூம் மாதிரி தான். கிளாஸ் ரூமில் ஒரு 45 ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க, 35 ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்கன்னா ஆல் ஆர் நாட் சேம். எல்லாமே ஒரே சைக்காலஜிக்கல் அந்த இருக்க மாட்டாங்க. கிளாஸ் டீச்சர், சப்ஜெக்ட் டீச்சர் அது வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணாலும் கூட கொஞ்சம் சேட்டப் பண்ணுற ஸ்டூடெண்ட் இருக்காங்க இல்லையா? லைக் தட். டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் கிளாஸ் ரூமில், அது ஓவர் கம் பண்ணி நீங்கள் படிப்பீங்க. அதே மாதிரி வீட்டில் இருக்கோம், நம்ம இஷ்டத்துக்கு படிக்கலாம்னு நினைக்கக்கூடாது. யூ மஸ்ட் வாட் என்ன பண்ணணும்,
நீங்கள் கேர்ஃபுல்லாக ரொம்ப வந்து சின்சியராக நீங்கள் படிக்கணும். ஓகேங்களா? சில வீடியோ நான் ரெடி பண்ணியிருந்தேன், அது கிளாஸ் ரூம் ஆக்டிவிட்டிஸ் மாதிரி. இதில் டிஸ்பிளே ஆகலை, டோன்ட் வரி. வெறும் பாடமாக நடத்தியிருந்த ஒரு மாதிரி இருக்கு இல்லையா, அதனால் ஒரு வீடியோ நான் கொடுக்குறேன் உங்களுக்கு கண்டிப்பாக. ஓகே, நெக்ஸ்ட் மூவ் டு த நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ். கேரக்டர்ஸ் ஆஃப் ஹியூமன் வாண்ட்ஸ். இப்படி ஒரு விஷயம் தான் படிக்கணுமா? கேரக்டர்ஸ் ஆஃப் ஹியூமன் வாண்ட்ஸ். ஏன் சார் இப்படி படிக்கணும்? மனிதனுடைய தேவைகளுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும்? அஃப்கோர்ஸ் உங்கள் வீட்டு ஃபேமிலி எடுத்துக்கோங்க. அப்பா ஒரு மாதிரின உணவு பழக்க வழக்கங்கள், அம்மா அம்மா பொதுவாக வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. இருந்தாலும் அவங்களுக்கும் ஒரு மனசுக்குள்ளே ஒரு எனக்கு இதை பிடிக்கும் ரொம்ப, நான் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கும்போது நான் லைக் பண்ணி சாப்பிடுவேன், எங்கள் அம்மாவை செய்ய சொல்லி சாப்பிடுவேன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதெல்லாம் கேட்டு பார்க்கணும். வீட்டில் நிறைய டைம் கிடைக்குது உங்களுக்கு, காட் கிரேஸ். பேரண்ட்ஸோட நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறீங்க இப்போது. அப்போ வந்து ஹாவ் வெரி குட் லவ் வித் யுவர் பேரண்ட்ஸ். பேரண்ட்டுடைய நல்லா பேசுங்க, அவங்களோட கேரிங் எடுத்துக்கோங்க, அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருங்க வீட்டில் இருக்கும்போது, நாட் டு பர்டன். புரியுங்களா? இப்போ ஆக்சுவலாக வந்து இப்போ குவாரண்டைன் டைமில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வி ஆர் இன் ஹோம் இல்லைங்களா? இது வந்து நம்ம வந்து ஒரு பர்டனாக ஃபீல் பண்ணக்கூடாது. ஹாவ் ஏ சான்ஸ் டு ஸ்பெண்ட் டைம் வித் அவர் ஃபேமிலி மெம்பர்ஸ். லவ் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ். டாக் வித் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ். நிறைய பேசுங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட. ஏன்னா ஆல்வேஸ் பிஸினோ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஜஸ்ட் ஒரு 5 months பேக் போய் பாருங்களேன், ஒரே எக்ஸாம் ஃபியர், எக்ஸாம் ஃப்ரீ மாதிரி டென்ஷன். ஸ்கூலில் காலையில் யூனிஃபார்மு, ரிப்பனு, செப்பலை காணோம், காலைல கிளம்பும்போது தான் என்னுடைய அதை காணா இதை காணானா, அப்படியே ஒரு வைப்ரேஷன். உங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு உட்காரதுல அம்மா பெருசாக மூச்சு விட்டு அவ்வான்னு உட்காருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் ஆல்சோ தேர் டேக்கிங் வெரி கேர். நான் வீட்டில் இருக்கீங்க, ஹெல்த்தி ஃபுட் கொடுக்கணும் உங்களுக்கு. தே ஈவன் ஸ்டில் தே ஆர் பிஸி. பட் இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், சப்போர்ட் இருக்கலாம் பேரண்ட்டுக்கு. பாய் என்ன பண்ணலாம், அப்பாவுடைய பிஸ்னஸில் அந்தளவுக்கு இன்வால்வ் பண்ண தேவையில்ல, ஏன்னா நீங்கள் ஸ்டடி தான் பர்பஸ் உங்களுக்கு. பட் இருந்தாலும் கூட ஸ்மால் இஃப் தே வாண்ட். பட் எந்த பேரண்ட் வந்து எந்த பேரண்ட்டுமே வந்து தன் பிள்ளை வந்து வேலை செய்யணும்னு நினைக்க மாட்டாங்க. கண்டிப்பாக முடியாது. படிக்கணும், படிச்சுட்டு நல்ல நிலைமைக்கு தான் நினைப்பாங்க. குட், சரிங்களா? அப்படி இருந்தாலும் கூட சின்ன சின்ன வீட்டில் கிளீன்னஸ், வீட்டை நல்லா க்ளீனாக பண்ணிக்கிறது. கார்டன் இருந்துச்சு, அந்த கார்டனில் வந்து நல்லா செடி நட்டு அதை டேக் கேர் பண்ணிக்கிறது இல்லைங்களா? வீட்டில் லைஃப் ஸ்டாக்னு சொல்லக்கூடிய அனிமல்ஸ் என்ன இருந்துச்சுன்னா அந்த அனிமல்ஸை மெயின்டைன் பண்ணுறது. லைஃப் ஸ்டாக்னு சொன்னால் அனிமல்ஸ், அதாவது டொமஸ்டிக் அனிமல்ஸ் சொன்னோம் இல்லையா? ஆடு, மாடு, கோழி, அந்த மாதிரி விஷயங்கள் இருந்துச்சுன்னு சொன்னால் அதுங்களை வந்து டேக் கேர் பண்ணிக்கிறது. சில எங்கள் வீட்டில் வந்து சின்னதாக பெட்டி ஷாப் வச்சுருக்கலாம், இல்லை எதுவுமே இல்லை சார் எங்கள் வீட்டில்னு சொன்னால் வீட்டை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது அழகாக க்ளீனாக வச்சுக்கலாம். உங்கள் ட்ரெஸ்ஸை நீங்கள் வாஷ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு, உங்களை நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கணும். இதுவும் ஒரு எக்கனாமிக்ஸ்க்கு என்ன சப்ஜெக்ட்? நோ, எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா அதாவது என்னது, ஒரு மனுஷனை ஷேப் ஆக்கிறது தான், ஒரு முழுமையான மனிதனை உருவாக்குறது எக்கனாமிக்ஸ். இது ஒரு சோஷியல் சயின்ஸ் சப்ஜெக்ட். ஹியூமன் இஸ் எ சோஷியல் அனிமல். ஓகேங்களா? அப்போ பார்க்கும்போது சமுதாயத்தில் உன்ன ஒரு யூ டேக் யுவர் செல்ஃப் எ குட் ஹியூமன் பீயிங் இன் த சொசைட்டி. அப்படி ஸோ இதெல்லாம் வந்து விஷயம் எடுத்துக்கணும். இப்போ வீட்டில் இருக்கிறோம், நம்ம வந்து ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது தப்பு. இல்லைங்களா? யூ ஹாவ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ரெஸ்பான்சிபிலிட்டி உணரும்போது என்ன பண்ணால் தட் வில் ஸ்டிமுலேட் யுவர் மைண்ட் டு ஒர்க் இன் டிஃப்ரெண்ட் ஆங்கிள். மல்டிபிள் டாஸ்க் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? லைக் தட். இப்போ வாங்க சப்ஜெக்ட் வாங்க, கேரக்டர்ஸ் ஆஃப் ஹியூமன் வாண்ட்ஸ். ஒரு ஃபேமிலி எடுத்துக்கோங்களேன். அந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு 5 பேர் இருக்கீங்கன்னா அந்த 5 பேருக்கும் தேவையும் ஒன்றா இருக்கணும்னு அவசியமே கிடையாது. இருந்தால் காட் கிரேஸ். பட் இருக்கணுன்றது கண்டிஷன் கிடையாது, இல்லாமலே இருக்கலாம். ஒருத்தருக்கு ஸ்வீட் பிடிக்கும், ஒருத்தருக்கு பிடிக்காது. சரிங்களா? ஒருத்தருக்கு வந்து மேபி ஆர்ட்ஸ் குரூப் படிக்க நினைப்பாரு, இன்னொருத்தர் தான் இல்லை ஐ வாண்ட் டு ஸ்டடி சயின்ஸ் குரூப்னு சொல்லுவார்.
பைக் எடுத்துக்கோங்க. ஒருத்தருக்கு இந்த பைக் பிடிக்கும், ஒருத்தர் இன்னொரு பைக், ஒருத்தருக்கு சாப்பாடு எடுத்துக்கோங்க. ஒருத்தருக்கு வந்து எனக்கு சாப்பாட்டில் ஐ வாண்ட் டு ஹேவ் ஒன் எக்குன்னு சொல்லுவாங்க, இல்லை எனக்கு வெஜிடபிள்ஸ் தான் வேணும்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு ஃபேமிலிக்குள்ளேயே மனிதனுடைய தேவைகள் எப்படி இருக்கு பாருங்க. அப்போ யூனிவர்ஸ் சம்திங் மிராக்கல்னா டிஃப்ரெண்ட்னா டிஃபிகல்ட்னா அண்டர்ஸ்டாண்டிங், அதான் படிக்க போகிறோம். ஸோ மனிதனுடைய தேவைகள் எப்படி இருக்கு அப்படி தான் நம்ம படிக்க போகிறோம். படிக்கலாங்களா? குட். ஃபர்ஸ்ட் ஒன், ஹியூமன் வாண்ட்ஸ் ஆர் அன்லிமிட்டெட். ஓகே, எல்லையே இல்லை, மனிதனுடைய தேவைக்கு எல்லையே கிடையாதுன்றாங்க. ஒரு ஆசை முடிஞ்சிச்சா இன்னொரு ஆசை டக்குன்னு வரும், ஐயோ இன்னும் வேணும், இன்னும் வேணும் அப்படின்னு. மனிதனுடைய தேவைகளுக்கு எல்லை கிடையாது. ஈவன் த ரிச்சஸ்ட் மேன் ஆல்சோ ஹேவ் எ லிஸ்ட் ஆஃப் வாண்ட்ஸ் டு பி சாட்டிஸ்ஃபைட். உலகத்திலே பெரிய பணக்காரன் இருந்தாலும் கூட அவனுக்கு ஏதோ சில தேவைகள் இன்னும் இருக்குமோ, இன்னும் நான் அந்த திருப்தி அடையணும், இன்னும் எனக்கு அந்த தேவை பூர்த்தி செய்யலைன்னு சொல்லிட்டு. இப்போ எல்லா தேவைகளுமே மணின்றது ஸ்மால் ஒரு டூல் டு சாட்டிஸ்ஃபை தி ஹியூமன் வாண்ட்ஸ். இன்டர்மீடியட்டாக இருந்தாலும் கூட தட் இஸ் நாட் டிசைடிங் ஃபேக்டர் டு சாட்டிஸ்ஃபை ஆல் ஹியூமன் வாண்ட்ஸ். சொல்லலாம் பணம் தான் எல்லாமே வந்துடும், பணம் தான் எல்லாமே வரும்ன்றது வந்து அது ஒரு குட்ஸ். இருந்தாலும் கூட பணம் மட்டுமே அத்தனை. அம்மாட்ட அன்பு வேணும்னு சொன்னால் பணம் கொடுத்த காசுக்கு அன்பு வேணுமா? அன்பு வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ் பேசுவோம், வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ். டாடி வந்து அழகாக முதல் தட்டி கொடுத்து சாப்பிட்டேப்பா அப்படி கேட்கும்போது எப்படி இருக்கும் நமக்கு வந்து அப்படியே அழகாக சூப்பராக ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் நமக்கு. இல்லை நீங்கள் டாடி வீட்டிலேருந்து வெளியே வரும்போது போய்ட்டு ஒரு ஒரு கப் ஆஃப் வாட்டர் கொடுத்து அப்பா உட்காந்து தண்ணி குடிங்கப்பா சொல்லும்போது அப்பா யூ ஃபீல் வெரி குட். அதில் எவ்வளோ கஷ்டப்பட்டு உள்ளே வந்தாலும் தட் சாட்டிஸ்ஃபேக்ஷன்றது வெரி 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 குட். எவ்வளோ தான் ஏர்ன் பண்ணியிருந்தாலும் கூட யுவர் லிட்டில் ஹேண்ட்ஸ், இவங்களோட சின்ன கையை எடுத்துட்டு அந்த பொருளை கொடுக்கும்போது தே ஃபீல் வெரி ஹாப்பி. செய்யுங்க அதெல்லாம் வீட்டில், புரியுங்களா? அந்த நிறைய மனிதனுடைய தேவைகள்ன்றது நிறைய இருக்கும். ஸோ டாடி அப்படின்னாலே மம்மி இருந்தாலே ரொம்ப வயலண்ட்டாக இருப்பாங்க, ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, மட்டும் நீங்கள் டோன்ட் மீன் லைக் தட், இல்லைங்களா? கம் டு த பாயிண்ட். ஓகே, ஹியூமன் வாண்ட்ஸ் ஆர் அன்லிமிட்டெட். மனிதனுடைய தேவைகள் வந்து எல்லையே இல்லாது, புரியுங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, வாண்ட்ஸ் பிகம் ஹேபிட்ஸ். ஒரு சிலருக்கு தேவை என்ன தெரியுங்களா, அது அவங்களை அப்படியே வந்து ஹேபிட்டாக மாறிடும். காலையில் எழுந்தோடனே கண்டிப்பாக எங்கள் டாடி செய்வார். தூங்கி எழுந்துட்டார் எங்கள் டாடி கண்டிப்பாக வந்து டீ போட்டு அப்பா எழுந்திரிச்சாங்க அப்போ டீ கொடுக்கலாம். வீட்டில் பெரியவங்க என்ன பண்ணுவாங்க, எங்கேயும் இன்னொரு டீ கொடுக்கல, ஒரு காஃபி கொடுக்கல அப்படின்னு ஒரு பெரிய கச்சேரி வச்சுருவாங்க. அப்போது ரெகுலராக அவங்க சாப்பிட்டு என்ன ஆகிடும், அது ஹேபிட்டாக மாறிடும். அவங்க மாற்றிக்க மாட்டாங்க அந்த விஷயம். எனக்கு இந்த ஈவன் சம் பீப்புள் நாட் ஈவன் டு சேஞ்ச் தர் பிளேட், அந்த பிளேட்டு கூட என்ன பண்ண மாட்டாங்க, ஐ வாண்ட் மை பிளேட்டுன்னு கேட்பாங்க, சரிங்களா? ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம வீட்டில் பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு, வாண்ட்ஸ் ஆர் சாட்டியபிள் அப்படின்னு கிடையாதுமா, அதாவது ஏபிள் டு சாட்டிஸ்ஃபைன்னு அர்த்தம். சாட்டியபிள்ன்ற வார்த்தைன்னா ஏபிள் டு சாட்டிஸ்ஃபைடு, அது பூர்த்தி அடையக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். வாண்ட்ஸ் ஆர் சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு சொல்லலாம், ஓகேங்களா? சாட்டியபிள் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இந்த வேர்டுக்கு வந்து நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவை. அதாவது எனக்கு இப்போ பசிக்குது, ஐ ஃபீல் அங்கே, நான் என்ன பண்ணும், சாப்பிட்டுட்டா சரியாக போச்சு, ஓகே ஐ சாட்டிஸ்ஃபைடு, அவ்வளோதான். அப்போ மனிதனுடைய தேவை வந்து அன்லிமிட்டட் இருந்தாலும் கூட, மனித தேவைகள் வந்து அன்லிமிட்டட் இருந்தால் கூட சில தேவைகள் வந்து பூர்த்தி அடையக்கூடியது, மனிதனுடைய தேவைகள் பூர்த்தி அடையக்கூடியது, ஓகேங்களா? நெக்ஸ்ட், வாண்ட்ஸ் ஆர் ஆல்டர்னேட்டிவ். வாண்ட்ஸ் ஆர் ஆல்டர்னேட்டிவ். எனக்கு வந்து காலையில் என் சொன்னே சுட சுட மல்லிகைப்பூ மாதிரி 4 இட்லி வச்சு மேலே தலையில் என்னது தேங்காய் சட்னி வச்சு சைடில் லைட்டாக அந்த காரச்சட்னி வச்சு தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிற ஆளெல்லாம் இருக்குது, உங்களே இருக்கீங்க. பட் அக்கேஷனலாக அம்மா அன்றைக்கி இது பண்ணலை, சாப்பிட முந்துருவீங்களா? அதெல்லாம் முடியாது. இட்லி தான் வேணும்னு சொன்ன வச்சுக்கேன், அம்மா சொன்னாங்க இட்லி செய்யலப்பா தோசை சாப்பிடுன்னா ஓகே. அப்போது பசி அப்படின்னு வரும்போது ஒரு குறிப்பிட்ட தேவை வந்து இட்லி தான் சாப்பிடணும் அவசியம் கிடையாது, தோசை சாப்பிட்லாம், இல்லை வேற என்ன வீட்டில் சாப்பிட்றதுக்கு ஒரு சப்பாத்தி சாப்பிட்லாம், இல்லை வேற என்ன சாப்பாடு இருக்க சாப்பிட்டு அந்த பசி போத்திக்கலாம் இல்லையா? அப்போ மனிதன் தேவையை வந்து பூர்த்தி செய்கிற ஒரே வழி தான் இல்லை, நிறைய வழிகள் இருக்குது. இப்போ படிக்கணும், ஸ்கூல் இல்லை, இப்போ என்ன பண்ணுறான் பாருங்க, த்ரூ ஆன்லைன் இப்போ பேசிகிட்டு இருக்கோம், படிச்சுட்ருக்கோம், புரியுதுங்களா? ஸோ அதான் ஆல்டர்னேட்டிவ். அது ஸ்ட்ரிக்டான்னு கிடையாது,
இதான் இதை விட்ட வழியே இல்லை அப்படின்னா சொல்லிடுறதுலாம் சும்மா இல்லை, வேற வழி இருக்கு. சம்திங் இஸ் என்ன சொல்றது, வேர்ல்டு இஸ் சம்திங் இஸ், அது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். ஒரு வழி தான் இருந்தது. கடவுள் வந்து ஒரு வழியை வைக்கல மனுஷனுக்கு, மக்களுக்கு நிறைய வழி வச்சிருக்கிறார். எப்பவுமே நீங்கள் வந்து எதுவும் ஃபீல் பண்ணக்கூடாது இல்லை வழி இல்லைன்னு சொல்லிட்டு. நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ், நிறைய வழி இருக்கு. ஒன்றும் இல்லை, நெக்ஸ்ட் இஸ் பெஸ்ட்னு சொல்லிட்டே இருக்காங்க அப்பவுமே. வான்ஸ் ஆர் காம்படிட்டிவ் அஃப்கோர்ஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்களேன், வான்ஸ் ஆர் அன்லிமிட்டெட். 1 2 3 4 5 6 7 8 9 10 நிறைய லிஸ்ட்டை போட்டு வச்சிருப்பான். அப்பா அந்த மாதம் சம்பளம் வாங்கிட்டேன் பாரு, இது வாங்கி கொடு, அதை வாங்கி கொடு, அதை வாங்கி கொடு, அதை வாங்கி கொடு, அதை வாங்கி எல்லாத்தையும் வாங்கிக்கும் பாரு அப்படின்னு நீங்கள் ஒரு லிஸ்ட்டை வச்சு உட்காந்துருப்பீங்க. அப்பா சம்பளம் வர வரைக்கும். அப்பா சம்பளம் வர்றாரு, நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் கொடுப்போம். நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் அம்மா தானே, அம்மா ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கு சம்பளத்தை வாங்குவார். வாங்கிட்டு ஓகே ஓகே ஓகேன்னு சம்பளத்தை எடுத்து வச்சுட்டு மீதி தான் இருக்குது, இதில் என்ன வேணுமோ அதை வாங்கிக்கோங்க அவ்வளோதான் சொல்லுவாங்க. அப்போ என்ன அர்த்தம்? டு அரேஞ்ச் த wants one by one, prioritizing ன்னு சொல்லுவாங்க, which is most important, which is not that much important, which is able to postpone. சொல்றமா இல்லையா? எது உடனே அந்த இப்போ இது எதை போஸ்ட்போன் பண்ணுவோம், இந்த தேவை எனக்கு அவசியம், எனக்கு வேணும் பாரு. அஃப்கோர்ஸ் ஸ்கூலில் நோட் புக் வாங்கி கண்டிப்பாக ஹோம்ஒர்க் பண்ணணும். அஸ் அ ஸ்டூடெண்ட்டாக அதானே ஃபஸ்ட்டு தேவையாக இருக்கணும். அப்படி தானேங்களே, நோட் புக் வாங்கி ஹோம்ஒர்க் பண்ணணும், படிக்கணும், எக்ஸாம் எழுதணும். ஓகேங்களா? அப்போ தானே ஸ்கூலிங் அந்த ப்ராசஸ் நடக்குமா இல்லையா? கட்ஸ் அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை நீங்கள் என்ன லிஸ்ட் வச்சுருக்கீங்களா? ஓகே. அப்போது வான்ஸ் ஆர் காம்படிட்டிவ், நிறைய சாய்ஸ், சூஸ் த சாய்ஸ். அப்போ என்ன பண்ணணும், நம்பர் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குது. அது என்ன பண்ணணும், விச் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், இதுதான் நம்ம இந்த பணத்தை செலவு பண்ணணும். சில தேவை என்ன பண்ணலாம், ஓகே நெக்ஸ்ட் மந்த் பார்த்துலாம் அப்படின்னு சொல்லணும். கேன் ஏபிள் டு போஸ்ட்பான் இல்லை, அதான் சொன்னது. இப்படி வான்ஸ் ஆர் காம்படிட்டிவ் இன் நேச்சர். நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் படிக்க போகிறோம். வான்ஸ் ஆர் காம்ப்ளிமெண்ட்ரி. வான்ஸ் ஆர் காம்ப்ளிமெண்ட்ரி. அப்போ என்ன காம்ப்ளிமெண்ட் என்னது? அதாவது சம் ஆஃப் த வான்ஸ் ஆர் நாட் ஏபிள் டு சாட்டிஸ்ஃபைடு வித் சிங்கிள் குட்ஸ். புரியுங்களா? ஒரு தேவை என்பது பூர்த்தி செய்வதற்கு ஒரு தனிப்பட்ட பொருளால் மட்டும் முடியாது. அதுக்கு என்ன வேணும், இன்னும் நிறைய பொருட்கள் வேண்டும். காம்ப்ளிமெண்ட் தானே. இஃப் யூ வாண்ட் ரைட் ஏ லெட்டர் எழுதணும் சார், லெட்டர் எழுதணுன்ற ஒரு தேவை தானே இல்லை? என்ன உங்களுக்கு ஃபஸ்ட்டு லெட்டர் வேணும், அப்புறம் என்ன சார் வேணும், பென்னு வேணும் சார். பென்னு கொடுத்துட்டேன், ஓகே அப்புறம் எழுதுறீங்களா சார்? பென்னில் இங்க் இல்லை சார், வேர்ட்ஸ் எழுதணுமா இல்லைங்க? அப்போ ஒரே ஒரு விஷயம், லெட்டர் எழுதணும் அப்படின்ற ஒரு தேவைக்கு எவ்வளோ பொருள் இதை பார்த்தீங்கன்னா, தட் இஸ் கால்டு வான்ஸ் ஆர் காம்ப்ளிமெண்ட்ரி. ஓகே, நெக்ஸ்ட் யூ going to see the important factor, that is வான்ஸ் ஆர் recurring. அப்படின்னா ரீகெய்னிங், அதாவது திரும்ப திரும்ப வரும், ரிப்பீட்டடாக. இங்கே என்ன பண்ணுறீங்க, சாட்டிஸ்ஃபைடுன்னு சொல்லியாச்சுங்க, பட் என்ன பண்ணுங்க திரும்ப வரும். இங்கே என்ன பேச, நம்ம எனக்கு பசிக்குது சார், சாப்பிட்டேன், பசி தீர்ந்து போச்சு, அவ்வளோதான். சாப்பிட்றது தேவை முடிஞ்சிருச்சு. திரும்ப பசிக்குது சார் இங்கே சொல்கிறோம், திரும்ப பசிக்குது சார். அப்போ என்ன பண்ணோம், ஒரு குறிப்பிட்ட தேவை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பூர்த்தி அடைந்தாலும் திரும்பும் அதற்கான தேவை வரும் அப்படின்னு சொல்கிறது. அது ஸோ இதான் மனிதனுடைய தேவையுடைய குணாதிசயங்கள், கேரக்டரிஸ் ஆஃப் ஹியூமன் வான்ஸ். ஓகேங்களா? இது நான் வந்து டீட்டெயிலாக, ஆக்சுவலாக அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது. இந்த கொஸ்டின் கண்டிப்பாக 3 மார்க்லேயோ 5 மார்க்கில் கேட்பாங்க. 2 மார்க்கில் கேட்டாங்கன்னா யூ ஹாவ் டு ரைட் தட் ஹெட்டிங் அலோன். இந்த ஹெட்டிங் மட்டும் எழுதினா தே வில் கிவ் த மார்க் 2 மார்க். பட் எல்லாத்தையும் எழுதின அவசியம் கிடையாது, 3 or 4 எழுதினா போதும் உங்களுக்கு 2 மார்க்குக்கு. ஓகேங்களா? Now we are going to see one by one. Okay, that is wants are unlimited. Human wants are countless in numbers and various in kinds. நிறைய கவுண்ட்லெஸ் என்னது, எண்ணிக்கடையாக தேவைகள் இருக்கு. அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் வெவ்வேறு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிமாண்ட்ஸ் இருக்கு, வாண்ட்ஸ் இருக்கு. அதான் சொல்றேன். ஹியூமன் வாண்ட்ஸ் ஆர் கவுண்ட்லெஸ் இன் நம்பர்ஸ் and various in kinds. When one want is satisfied, another want crop up அப்படின்னா வருதுன்னு அர்த்தம், புதுசாக வருதுன்னு அர்த்தம்.
இந்த டேர்ம்ஸ் எல்லாம் பார்த்து பயந்துடாதீங்க. ஆனால் சும்மா அதெல்லாம் மிரட்டுவாங்க, அப்படிதான் எக்கனாமிக்ஸில் வார்த்தையெல்லாம் போட்டு. திரும்ப வருதுன்னு அர்த்தம், அவ்வளோதான். when one want is satisfied, another want is what, come up, வருதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பாருங்க, human wants multiply with the growth of civilization and development. நல்ல வார்த்தை சொல்றாங்க பார்த்தீங்களா. அப்போ சிவிலைசேஷன், நாகரிக வளர்ச்சி பெருக பெருக மனிதனுடைய தேவையும் அதிகமாயிட்டே இருக்கு. அஃப்கோர்ஸ் மனுஷன் காட்டில் வாழ்ந்தான், விற்று வெளியில் வாழ்ந்தான். அதுக்கப்புறம் நாகரிகம் வளர வளர விவசாயம் போச்சு, விவசாயத்திலிருந்து இப்போ நாகரிகம் வந்து விண்வெளி வரைக்கும் போயிட்டு இருக்கான் அன்னைக்கு. புரியுங்களா? ஓகே, மனிதனோட நாகரிக வளர்ச்சி பெருக பல்முகம், அவனுடைய தேவைக்கு வந்து பல்முகம் கொண்ட தேவைகள் வரும். மல்டிப்ளை வித் த growth ஆஃப் சிவிலைசேஷன் டெவலப்மெண்ட். ஸோ சாப்பாடு மட்டும்தான் போதுன்னு நினச்சோம். இந்த பக்கம் என்ன இருக்குது, இந்த பக்கம் ஏதோ வச்சுருக்காங்க, என்ன தழலாம் வச்சுருக்கிறாங்க, டெக்கரேஷனோ பாருங்களேன், எத்தனை வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸ் பாருங்கள். அப்போ வெறும் சாதம் மட்டுமே இருந்தால் போதுன்னு சூழ்நிலை போக இவ்வளோ வேணும். அது மட்டுமா இல்லை, கூடவே ஸ்நாக்ஸ் வேணும், சமோசா வேணும், பசிக்குதா? ஓகே நெக்ஸ்ட் பண்ணுங்க, இந்த சாப்பாடு வேணாம் எனக்கு, இது இந்த வெரைட்டி ரைஸ் வேணும் எனக்கு. அப்படி என்ன பண்ணுங்க, மனிதனுடைய தேவைகள் வந்து நிறைய இருக்கு. இதுதான் இல்லை, உனக்கு எது தேவைப்படலாம், சிஸ்டருக்கு பிரதருக்கு சமோசா தேவைப்படலாம், வித் என்னது இது டிஷ்ஷெல்லாம் இருக்குப்பா. இந்த பாருங்க, ஒருத்தவங்களுக்கு வெரைட்டி ரைஸ் தான் தேவைப்படும் உங்களுக்கு. ஓகேங்களா? இட்ஸ் லைக் தட் ஹியூமன் வாண்ட்ஸ் ஆர் அன்லிமிட்டெட். ஓகே, நெக்ஸ்ட் விஷயதா வாண்ட்ஸ் பிகம் ஹேபிட்ஸ். வாண்ட்ஸ் பிகம் ஹேபிட்ஸ் எப்போ? ஃபார் எக்ஸாம்பிள், when a man start reading newspaper in the morning, it become a habit. மனுஷன் தூங்கி வந்தோன்னா நியூஸ் பேப்பர் இருக்கணும், இல்லைன்னு வச்சுக்க டென்ஷன் ஆகிடுவாங்க. சிலவங்க டீ, சிலவங்கள காஃபி, அது ஒரு ஹேபிட் ஆகிடும் அது. ஓகேங்களா? சிலவங்க என்ன பண்ணுவோம், நகத்தை கடிச்சிட்டே இருப்பான், அது ஹேபிட்டை, மேனர்ஸ் மாறிடுவான். சில வந்து சூயிங் போட்டு மினிட்டே இருப்பான், அது ஒரு மேனர்ஸ் ஹேபிட்டாக மாறிடும். ஓகேங்களா? அதோ சிலோட வாண்ட்ஸ் வந்து ஹேபிட்டாக மாற்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாருங்கள், ஒரு கிராண்ட் ஃபாதர் என்ன பண்ணுறாரு, காலையில் சொன்னே கையில் லைட்டாக ஸ்நாக்ஸ் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாரு, ரேடியோ நியூஸ் பேப்பர், அது நியூஸ் பேப்பர் படித்தா தான் அவருக்கு ஒரு ஹீ ஃபீல் ஃப்ரீ இல்லையா? லைக் தட். பாருங்கள், வேறு சம்டைம்ஸா நியூஸ் பேப்பர் படிச்சுட்டே ஒரு காஃபி போடுறாரு. புரியுங்களா? ஸோ இந்த மாதிரினா மனிதனுடைய தேவைகள் வந்து சின்னத்தில் ஹாபிட்டாக மாறிடும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், வாண்ட்ஸ் ஆர் சாட்டியபிள். அஃப்கோர்ஸ் அதான் நான் சொன்னேன் உங்களுக்கு. தோ வி கேனாட் சாட்டிஸ்ஃபை ஆல் அவர் வாண்ட்ஸ், அட் த சேம் டைம் we can satisfy particular wants at a given time. மனிதனுடைய தேவை அத்தனையும் நம்மளால் பூர்த்தி செய்ய முடியல அப்படின்னு சொன்னாலும் கூட, ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட தேவையை நம்மளை பூர்த்தி செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கீழே சொல்கிறாங்க பாருங்க, என்ன உனக்கு, when one feel hungry he take food and what that want is satisfied. பசி போக்கணும், அவன் தேவை ஃபுட்டு, கொஞ்சம் சாப்பிட்டானா குட்ஸ். வாட் இஃப் குட் எக்ஸ்பிரஷன், பா வயிறு நிறைஞ்சிடுச்சு தாத்தாவுக்கு. யுவர் கிராண்ட்ஃபா ஃபீல் குட்ஸ், ஹிஸ் ஸ்டொமக் இஸ் கம்ப்ளீட்லி ஃபில்டு பை த வாட்ச் வெரி குட் டிஷ். ஸோ கம்ப்ளீட்டட், போதும் எனக்கு சாப்பாடு, ஐ ஃபீல் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்கிறார். ஓகேங்களா? அப்போது சில தேவைகள் வந்து என்னது பூர்த்தி செய்யக்கூடிய குணாதிசயங்கள் இருக்கு. ஓகே, wants are alternative. There are alternative way to satisfy a particular wants. Example, இட்லி, தோசை ஆர் சப்பாத்தி சொல்லிச்சு. இப்போ நம்ம இதே எடுத்துக்கணும். இப்போ ஸ்கூலுக்கு வரணும், நீங்கள் ஸ்கூலுக்கு வரதுனா எப்படி வரணும்? மேபி பை வாக் ஆர் பை சைக்கிள், ஆர் உங்கள் பேரண்ட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, உங்களை ட்ராப் பண்ணுவாங்க, இல்லை ஸ்கூல் வேன் பிக்கப் பண்ண வருவீங்க. ஓகேங்களா? பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் கொஞ்சம் நாளாகவே இல்லாமல் இருக்குது, அதான் பஸ் அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா? ஸோ இதுமாதிரி நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குது டு ரீச் த டெஸ்டினி. இலக்கை அடைவதற்கு ஒரு வழி தான் இல்லை, நிறைய வழி இருக்குது, ட்ரை பண்ணு. ஸோ லைக் தட் வான்ஸுக்கு அந்த அளவுக்கு ஹேபிட்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் சாப்பிடணும், இல்லை வயிறு ரொம்பனா இதையும் சாப்பிட்லாம். வெயிட் பண்ணுங்க, இதோ நம்ம தமிழ்நாட்டு சாப்பாடு இதுவும் சாப்பிட்லாம் இல்லையா? இல்லை வெஜிடபிள் ரைஸா, இது வெரைட்டி ரைஸ் எதுவும் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா மீட் இருக்குது அதில், வித்
சாலட்ஸ் இருக்கு. என்ன பண்ணலாம், இப்படி நம்ம சாப்பிட்டு நம்ம என்ன பண்ணலாம், பசி போக்கலாம். இப்போ பசி போனால் இது மட்டும் தான் சாப்பிட்டா சார் பசி போகும், பார்த்துட்டு தான் பசி போகாது சார். பிரியாணி தான் சார் வேணும். அதான் சுல்தான் மட்டில் போயிட்டு பாய்க்கல்ல நல்ல லெக் பீஸோட பிரியாணி தான் சார் வேணும், அப்போ தான் சார் எனக்கு பசி தீரும்னு சொல்கிறேன். ஆனால் இருக்கான். பட்டு அவன் ஒரு செம்பு கூழ் கொடுத்தா குடிச்சு வயிறு நம்பிடும். புரியுதுங்களா? அதெல்லாம் வந்து தட் இஸ் ஆல்டர்னேட்டிவ். வான்ஸ் ஆர் ஆல்டர்னேட்டிவ். நெக்ஸ்ட், வான்ஸ் ஆர் காம்படிட்டிவ் இன் நேச்சர். ஆல் வான்ஸ் ஆர் நாட் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். வெரி குட் மை டியர் ஸ்டூடெண்ட். இங்கே பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டேர்ம் உங்களுக்கு. இது எக்ஸாம் டைம் வந்துடுச்சு, உங்கள்கிட்ட காசு இருக்குது, என்ன பண்ணணும் அந்த காசை? சார் ஃப்ரீயாக இருக்கணும், ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடணும் சார். நோ 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 நோ, அப்படி செய்யக்கூடாது. என்ன பண்ணணும்? எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுக்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல், ரைட்டிங் மெட்டீரியல் இல்லையா, அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், பர்ச்சேஸ் பண்ணணும். இல்லை சார் காசு கொடுத்துட்டாங்க டேடி, நான் மூவி போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறதுல இட்ஸ் நாட் குட் இல்லையா? டைம் அப்போ என்ன பண்ணணும், டைமை வந்து ப்ராப்பர் ப்ளேஸ் பண்ணணும். வெறும் மணி மட்டும்தான். நல்லா கவனி மை டியர் ஸ்டூடெண்ட், லிசன் டு மீ. ஃபார் சாட்டிஸ்ஃபைங் ஹியூமன் வாண்ட்ஸ் பண்ணுறதுக்கு பணம் மட்டுமே இல்லை, போதுமான நேரம் இருக்கணும். டைம் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ். அப்போ ஹவு டு யூட்டிலைஸ் இந்த டைம். ஸோ எந்த அளவுக்கு அந்த டைமை நீ யூட்டிலைஸ் பண்ணுறன்றது இங்கே நம்ம பேசி ஆகணும். ஓகேங்களா? ஸோ மனிதனுடைய தேவைகள் நிறைய இருக்குது. பட் அனைத்து தேவையும் எல்லாம் ஒரே மாதிரி ஈக்குவலாக இம்பார்ட்டன்ட் கிடையாது. அதெல்லாம் பண்ணலாம். ஸோ தேர் இஸ் காம்படிஷன் அமாங் த வான்ஸ். இந்த தேவை ஃபஸ்ட்டு பூர்த்தி செய்ய போகிறோம். அதனால் கோயிங் டு சூஸ் வாட் இஸ் த மோர் அர்ஜென்ட் ஒன். அது எது ரொம்ப அவசியமானதோ அத்தியாவசியமானதோ அந்த தேவையை ஃபஸ்ட்டு பூர்த்தி செய்ய வைப்போம். லெஸ் அர்ஜென்ட்டை போஸ்ட்போன் பண்ணலாம். ஓகேங்களா? கட்ஸ் பாருங்கள், மனிதனுடைய தேவைகள் எவ்வளோ இருக்கு பாருங்கள். இதில் ரொம்ப அர்ஜென்ட் எது அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணி நம்ம வந்து, பட் இதில் பார்த்தா ரொம்ப அர்ஜென்ட்டாக எதுவுமே இல்லாமல் இருக்குல்ல. ஓகேங்களா? குட்ஸ். தோ சூப்பரான ஒரு சார்ட் இருக்கு பாருங்கள். மாஸ்லோஸ் ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ். சைக்காலஜிக்கல் நீட்ஸ், சேஃப்டி நீட்ஸ், லவ் அண்ட் பிலாங்கிங்ஸ், அப்புறம் எஸ்டீம் மேலே அது வருது, செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் அப்படின்னு சொல்லி நிறைய தேவைகள் இருக்குது. இது மிகப்பெரிய ஒரு உளவியல் சார்ந்த ஒரு சார்ட் இது. இல்லை சைக்கிள் மனிதனோட உளவியல் சார்ந்த ஒரு தேவைகள். சேஃப்டி நீட்ஸ் இல்லை லவ் அண்ட் பிலாங்கிங்னஸ், நம்மளுடைய அன்புக்குரிய அவர்களுக்கு பண்ணுறது. எஸ்டீம்ன்றது அப்பாற்பட்ட விஷயங்கள் இல்லைங்களா? இந்தமாதிரி நிறைய ஒரு ஹைரார்கி இருக்குது. இந்த ஹைரார்கி அடிப்படையில் மனிதனுடைய தேவைகள் என்ன பண்ணலாம். ஸோ அது வந்து நம்ம என்ன பண்ணோம், சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? குட்ஸ். Wants are complementary in nature. Sometimes satisfaction of a particular wants require the use of more than one commodity. சரிங்களா? அது ஒரு தேவையை பூர்த்தி செய்வதற்கு ஒரு பொருளால் மட்டுமே முடியாது. ஒன்றுக்கு மேற்பட்ட பொருட்கள் ஒன்று சேர்ந்தால்தான் மனிதனுடைய ஒரு தேவை பூர்த்தி அடையும். If I want to drive a car, கார் மட்டும் கிடைச்சா போதுமா? பெட்ரோல் வேணும். ஐ வாண்ட் டு ரைட் எ லெட்டர், பென் மட்டும் தான் போதுமா? நோ, இங்க், பென் வித் இங்க் இஸ் நீடட் டு ஃபுல்ஃபில் த நீட்ஸ். தட் இஸ் வாண்ட். ஓகே? ஸோ பியூட்டிஃபுல் கார் இருக்குது, ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துடலாம். பட் நாளைக்கு வந்து லாக்டவுன். என்ன வேணும்? பெட்ரோல். கார் இருந்தால் மட்டும் போதுமா? பெட்ரோல் போடுறதுக்கு வாட் யூ வாண்ட்? யூ வாண்ட் டு பை பெட்ரோல், யூ நீட் மணி. ஓகே? அப்போது கார் ட்ரைவ் பண்ணுறதாலும் சரி, லெட்டர் எழுதாலும் சரி, ஒரு விஷயம் என்ன வேணும் உங்களுக்கு? கார்னா டிரைவர் வேணும், பெட்ரோல் வேணும், எல்லாமே இருக்கா இல்லையா? ஸோ ஒரு தேவையை பூர்த்தி செய்வதற்கு ஒன்றுக்கு மேற்பட்ட பொருட்கள் அவசியமானது. திஸ் இஸ் கால்டு வாண்ட்ஸ் ஆர் காம்ப்ளிமெண்ட்ரி. Next, we're going to see the last one. Wants are recurring. Some wants occur again and again. For example, if we feel hungry, we take food and satisfy our wants. But after some time, we again feel hungry and wants food. So they said, வேண்டாம் போதும் எனக்கு, I feel satisfied, completed, my stomach is completely full. But here people, no, we need food.
They are expecting. Please give me food. Give me food. This is nature. This is discussed under the heading of characteristics of human wants. Okay, my dear students, I conclude today's lesson with these topics because this is important and a basic topic. You take enough time to read and understanding for these topics. This will help you to understand the further lessons. Okay, thank you.